அண்ணே கூலிப்பு இருக்கு. பாத்தியா வாங்கியாச்சு பாத்தியா, இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்க. ஆமா, இது எதுக்கு பேப்பர்ல சுத்திட்டு இருந்தாரு? ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர்ல அலவுடு கிடையாதுல்ல. அப்போ இது அவ்வளவு பெரிய தப்பா? இந்த உலகத்துல இதாண்டா தப்பு இல்ல. சீரியஸ்க்கு முதல்ல பொட்டலத்தை பிரிச்சு பார்ப்போம். டேய், அவர் பாக்குற போறாருடா. அப்போ தம்பி பாக்கல என்ன கூலிப்பா? அண்ணே இல்லைண்ணே. குர்ரா அண்ணே இன்னும் இல்லைண்ணே. அண்ணே எங்கள்கிட்டனா இல்லைண்ணே. பாக்கல குர்ரா. கூடு என்னது? அண்ணே கூலிப்பு. நான் என்ன வேலை பார்ப்பேன்னு சின்ன விஷயங்களா இருந்துக்கிட்டு கூலி பிக்கிறீங்க நீங்கள். இந்த வயசுலேயே கூலி இருக்குது. ஓடி கெட்டுப்போ கைய குறா. இதுக்குதான் எவ்வளோ பேசினாரா? இருமே அவர்கிட்ட சும்மா போய் பேச்சுவார்த்தை போடுவோம். அண்ணே இங்கிருந்து வரீங்க? ஜெயிலில் இருந்து. ஜெயிலில் இருந்தா எதுக்குண்ணே ஜெயில் போனீங்க? அதெல்லாம் தெரியுமா? வந்து உட்கார. யார் தம்பி இந்த கூலிப்பு? நான் 10வது படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது. எனக்கு கூலிப்பு நான் இருந்து கொடுப்பான். நானும் வச்சேன், ஒழிச்சிருச்சு. போக நிறையா வச்சேன். ஆனால் போக எனக்கு 10 பீடி சிகரெட்டு கடைசியாக கஞ்சா வரைக்கும் போனேன். இந்த கஞ்சா அடித்தாலே எனக்கு இந்த காட்டுக்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி தெரியும். கல்யாணம் பண்ணி வச்சாதான் திருந்தான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்னால் பொண்டாட்டி நம்ம கூட இருக்க முடியும், ஆனால் போதெல்லாம் இருக்கவே முடியாது. இப்படிதான் ஒரு நாள் வீட்டில் கஞ்சா போட்டு படுத்துக்கிறேன். அப்போ டோரா என் கனவுல வந்துச்சு. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. எனக்கு இந்த டோரா காட்டுனாலே பிடிக்காது. பக்கத்தில் இருக்க செங்கல் அப்படியே இருக்கு, மண்டை ஒரே போட்டு நான் ஆடி படுத்துட்டேன். ஒரு சாயந்தரம் இருந்துச்சு, பார்த்தா தான் தெரியுது அது என் பொண்டாட்டிப்பா. என் பொண்டாட்டி என் கையாலேயே கொன்னேன். இதுக்கெலாம் காரணம் தெரியுமா? நீ கையில் வச்சிருக்கல இது. சரிண்ணே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். தம்பி கூலி வகையில் போட்டு வருவார். ஐயோ அது எங்களுக்கு எனக்கு தெரியும், என் கதையை சொன்னோம் அவங்க மனசு மாறுன்னு. இந்த உலகத்தில் இதே மாதிரி பல பேரோட கதை இருக்குது. இந்த போதையினால ஒன்றே ஒன்று தான், போதை அது தவறான பாதை.